ஹலோ வியூவர்ஸ், நம்ம இது வரைக்கும் தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 2299 பணிகளுக்கு உட்பட்ட வெவ்வேறு மாவட்டங்களில் வெளியிடப்படக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்திங்கன்னா தினசரி பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி, அதாவது கிராம பஞ்சாயத்து செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு பார்த்திங்கன்னா ஆட்கள் எடுக்கிறாங்க. ஸோ இது புதுசாக பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ நாகப்பட்டினம், கிருஷ்ணகிரி, திருநெல்வேலி அப்படிங்கிற 3 மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் செக்ரட்டரி அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த 3 மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது, இதுவும் கிராம உதவியாளர் மாதிரி எல்லா மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா பணிக்கு ஆள் எடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ தான் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக, இதுவும் கிராம உதவியாளர் மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா வெளியிட்டுருக்காங்க. ஸோ இது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறதுக்கு கீழே பார்த்திங்கன்னா வரக்கூடியது. ஸோ இதில் அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்படிங்கிறதுக்கு இந்த நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டேட் அப்படிங்கிறது இன்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் மந்த் 9 வரைக்கும் பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நவம்பர் 9, அதாவது பிசி எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த் 9 நடக்கிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் உள்ளே போனோன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 18 கிராம ஊராட்சி செயலாளர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 18 கிராம ஊராட்சி செயலாளர் காலி பணியிடங்கள் இன சுழற்சி மூலம் பூர்த்தி செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன கொடுத்து www.tnrd.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிப்பவர்கள் மேற்கண்ட இணையதள முகவரியில் இணையதள வழியாக 10/10/2025 முதல் விண்ணப்பிக்கலாம். இன்னிலிருந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கலெக்டர் அவங்க இதை பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன். அடுத்து பார்த்திங்கன்னா இது பார்ப்போம். ஸோ இதில் எந்தெந்த வேக்கன்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் பேமெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லெவல் 2 15,900 to 50,400 கொடுத்துருக்காங்க. ஸோ லெவல் 2 பே இதில் பார்த்திங்கன்னா யாருக்கு என்னென்ன வேக்கன்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுறவங்களுக்கு என்னென்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த இப்போ ரீசெண்டாக இந்த கிராம உதவியாளருக்கு இன்க்ரீஸ் பண்ண மாதிரிலாம் கிடையாது. ஸோ இதில் 18 to 32, 18 to 34, 18 to 37 தான் பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் எங்கெங்கே அந்த வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. கீழையூர், கீழ்வேலூர், நாகப்பட்டினம், தலைஞாயிறு, திருமருகல், வேதாரண்யம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி இன சுழற்சி விவரம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து தமிழ் மொழியில் பயின்றவர்கள், தமிழக அரசு பள்ளியில் பயின்றவர்கள், இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இவங்களுக்கு அவங்க தான் தேவை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்து கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியை படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ விண்ணப்ப கட்டணம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிபந்தனைகள் விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவைகளை ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிலிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும். மேல்படி காலி பணியினருக்கான விண்ணப்ப படிவம் இன்று இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில். அடுத்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ஸ்டார்ட் டேட்டு. ஸோ கிருஷ்ணகிரிலையும் இந்த www.tnrd.gov.in அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னா புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் போயிட்டு இந்த டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதில் எவ்வளோ பணியிடங்கள், எந்த டேட்லேருந்து எந்த டேட் எல்லாமே பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா இதுவும் லெவல் 2 பே தான். ஸோ இதில் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிக்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. யாருக்கு என்னென்ன ஏஜ் லிமிட் அப்படின்ட்டு. மொத்தம் 50 வேக்கன்சி பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ 50 வேக்கன்சிக்கு வெளியிட்டிருக்காங்க. இன சுழற்சி விவரம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. யாருக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 10th சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுறவங்களுக்கு நீங்கள் எஸ்சியாக இருக்கீங்க அப்படின்னா 50யும், பிசி எம்பிசியாக இருந்தாங்கன்னா 100ம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக். ஸோ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேயும் இன்னிலிருந்து தான் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்படிங்கிறது. ஸோ இதை ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுலேயும் மாவட்ட அளவில் காணிப்படியினருக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கிராம ஊராட்சி செயலாளர் அப்படின்னு போட்டு ஸோ இங்கே எவ்வளோ வேக்கன்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ மொத்தம் 24 பணியிடங்கள் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா
நிறையா பேருக்கு வந்து இதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அவங்க வந்து இந்த வேக்கன்சி கிடச்சிது அப்படின்னா, இது வந்து கிராம உதவியாளருக்கு ஈக்குவல்னு நினச்சிக்காதீங்க. ஸோ கிராம உதவியாளரோட மேலே வரக்கூடிய ஒரு பணி, விஏஓக்கு ஈக்குவலாக கிராம உதவியாளருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பணி தான் இது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ 10th தான் கேட்டிருக்காங்க, 10th பாஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் கிராம உதவியாளர், கிராம பஞ்சாயத்து செயலாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.